ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே 25th நவம்பர். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அ வீடியோ டுடே. ஏன் அப்படின்னா வந்து நாளைக்கு காலைல வந்து என் இருக்க மாட்டான், ஏன்னா வந்து அவளை வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதை நினச்சி வருத்தமானு கேட்டால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், லைக் ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த செப்டம்பர் 31 நம்ம நாளைக்கு அவ்வளோதான் முடி போயிடும். நான் வந்து எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட்டு முடி வளர்க்கும் போதே எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட்டு என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா, ஏன்னா எங்கள் அப்பாவுக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது. முடி விட்டார் அப்படிம்பார், ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறதே பிடிக்காது. அவருக்கு எப்படி இருக்குன்னா அடக்கொடக்கமாக வச்சுட்டு நல்லா வலிச்சு சீவிட்டு அப்படி காலேஜ் போயிட்டு இப்படியே கண்ணாடி போட்டு நல்லா இப்படி காலர் பண்ணி போட்டு இப்படி போயிட்டு அந்த மாதிரி வரதான் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் அப்பாட்ட சொன்னேன், டேடி இந்த மாதிரி வந்து நான் வந்து மேஜர் ஆகிட்டேன். ஸோ என்னோடய பர்த்டேக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணுன்னு ஏதாச்சும் எனி ஃபார்ம் ஆஃப் ஏதாச்சும் ஒரு டொனேஷன் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஆப்வியஸாக நான் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம், நீங்கள் விடமாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நான் ஹேர் டொனேட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஃப்ரீ, அது வந்து தானாக வளர்றது தானே. நம்ம வந்து லைக் வேறு ஏதாச்சும் காசு டொனேட் பண்ணணும், சாப்பாடு வாங்கி தரணும்னா எனக்கு எங்கிட்ட காசு இருக்கணும். நானே சாப்பாட்டு திங்கி அடிச்சுட்டு டொனேட் பண்ண முடியாது. ஸோ அது வேணால் அப்புறம் பண்ணுவோம். இப்போ நான் முடிஞ்சது ஹேர் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து விட்டவே மாட்டேன்னாரு. நானும் விட்டவே மாட்டேன், வளர்த்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு அப்புறம் எங்கள் அப்பா ஒன்றே சொன்னார், சரி வளர்த்திக்கோ, ஆனால் பிறந்த நாள் அன்னைக்கு மண்டையில் முடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். பிறந்த நாள் அன்றைக்கி வந்துச்சு, 10 இன்ச்சு வளரவே இல்லை, 8 இன்ச்சு தான் இருந்துச்சு பிறந்த நாள் அன்றைக்கி. அப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அன்றைக்கி எங்கள் ஐயாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. அப்போ வந்து எங்கள் மாமா எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் சொல்லி அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி முடி வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி, அது எப்போ சொன்னார், தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துடணும்னு சொல்லி சொன்னார். நானும் சரிப்பா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துறேன்னு சொல்லி சொன்னேன். தீபாவளி வந்தது. அப்போ திரும்பி கேட்டார், டேய் நீ நாளைக்கு மொட்டை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சேட்டே காமிச்சிட்டேன், இப்போ இந்த மாதிரி பாருங்கள் அவங்க வந்து அடுத்த சண்டே அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏதோ சிஏ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சிஏ முடிச்சுட்டு தான் தீபாவளி. அதுக்கப்புறம் வந்து 1 வீக் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்து, அதாவது நாளைக்கு அடிக்கிறேன், 26th சண்டே அடிக்கிறேன். அதுவும் தப்பிச்சிடலான்னு நினச்சேன், ஏன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம், வீட்டில் மொட்டை அடிக்க விட மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா என்ன தீபமாக இருந்தாலும் சரிடா, நீ மண்டையில் நாளைக்கு முடியக்கூடாது. எங்கள் அப்பா வெறுத்துட்டார். அவர் வந்து நீ பையனே இல்லை, தண்ணி துடைச்சி விட்டுறலாம் அந்த நிலைமைக்கு வந்துட்டார் முடியை பார்த்துட்டு. ஸோ எனிவேஸ் நாளைக்கு வந்து மொட்டத்தில் தான் சுற்றணும். காலேஜில் வந்து ஒரு மாதத்துக்கு மொட்டத்தில் தான் வந்து ஃபுல்லாக. சரி விடுங்க, லைக் நான் வந்து விருப்பமோட தான் பண்ணுறேன். யாரும் வந்து என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணி பண்ண வைக்கல, நானாக தான் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் அது ஏதாச்சும் முடியாக இருந்தாலும் சரி, அது என்ன இருக்குது, நம்ம வந்து எப்போவுமே ஏதாச்சும் வந்து அடுத்தவங்களுக்கு தரணும்னு தான் நினைப்போம். ஏன்னா வாங்கினதை திரும்பி தரணும்ல. லைக் ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சது, எனக்கு சொல்ல தெரில அது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்ல முடியல. எனிவேஸ் நிறைய நாள் வந்து முடி நினச்சி வெறுத்துருக்கேன், ஏன்டா வளர்க்குறோம் அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். தலைக்கு குளிக்கிறது இதெல்லாம் சரியான கஷ்டம். டேண்ட்ரஃப் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். நார்மலாக இருந்ததுனா கூட நல்லா ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ரப் பண்ணி பண்ணலாம். இது வேறு வந்து முடியெலாம் வந்து சிக்காகுது. நல்லா வந்து இங்கே பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து முடி நல்லா கேர்ள் ஆகுது. கேர்ள் ஆகி போய் சிக்காகுதா, இப்படி தேய்ச்சி இப்படி இழுத்தனா வைங்க அப்படியே வலிக்குது, அப்படியே பிடிக்கிட்டு வருது. அப்புறம் தலை சீவும் போதெல்லாம் அப்படியே கை ஃபுல்லாக முடியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து தேவையாடா உனக்கு இவ்வளோ முடி விடுவது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னென்னமோ பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன். இது மெயின்டெனன்ஸே டைம் ஆகும். லைக் நானே வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், அது ஓகே. பட் ஆனாலும் அதான் சொல்கிறேன், அப்போது இதுவே வந்து ஒரு மொட்டை அடித்தா ஒன்றும் ஈஸி மெயின்டெனன்ஸ், எதுவுமே குளிச்சுட்டு தலை கூட செய்வேனா, அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் போட்டு போயிடலாம் காலேஜுக்கு. ஸோ நானும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து லாங் ஹேர் வளர்த்துற மாதிரி ஐடியா இல்லை. ஒரு டைம் வளர்த்தி பார்க்கணுன்னு ஆசை, அது தந்துடணும்னு ஆசை. நமக்கு எப்படி இருக்கும், நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு. அது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரில. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துனது. லைக் எங்கே போனாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை கலாய்ப்பாங்க, டேய் நம்ம கேங்லேயே ஒரு பொட்டு இருக்காட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சி ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் லைக் என்ன அப்படின்னா நாளைக்கு தந்துடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒனி வந்து ட்ரிம்மர் வச்சுட்டு பஸ் கட் தான். உனக்கு பார்பர் ஷாப்புக்கும் போக போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல. ட்ரிம்மர் எடுத்து பஸ் கட் தான் உனி, எப்போவுமே பஸ் கட்லேயே சுற்ற போகிறேன். ஏன்னா நான் அந்த முடிக்கெலாம் வந்து போயிட்டு டெய்லி 1/2 மணி நேரம் தோட்டிட்டு தலையை குளிச்சு தோட்டிட்டு சீவிட்டு சிக்கு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அழகு பார்க்குறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது.
நமக்கு பல வேலை இருக்குது, அதை போய் பண்ணுவோம். லைக் டைம் வந்து இதில் போயிட்டு டெய்லி 1/2 மணி நேரம் தலை ஓட்டிட்டு தலை சிக்கெடுக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிருக்க முடியுமா? அது முடியாது. ஸோ அதனால் வந்து உனி வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் ஹேரை வைக்க போகிறேன். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக வச்சேன்னா ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ் தானே. ஸோ எய்தர் இட்ஸ் அ வின் வின். ஸோ நாளைக்கு இட்ஸ் ஹேப்பனிங். நான் வந்து மேபி நாளைக்கு vlogல சொல்கிறேன். இப்போ ஒன்று தான் கேட்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நாளைக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நான் போய் கேட்டுட்டு வேணால் நாளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நாளைக்கு vlogல பண்ணுறேன். ஸோ बाय बाय टाटा गुड बाय गया।